ஹாய், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நல்ல அன்பான உறவு உங்ககிட்ட பேசாமல் போகுதா? அதை நினச்சி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்களா? வாங்க, உங்கள் அன்பான உறவு உங்ககிட்ட பேசாமல் போனால் இதை மட்டும் செய்யுங்கங்க. ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே அவங்க பேசுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே சிறந்த நண்பன் அப்படின்னு யார் சொல்லலாம் தெரியுமா? நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ தான் வேதனைப்பட்டாலும் நம்மளை தட்டி எழும்ப வச்சு பழையபடியும் நடக்க வைக்குது பாருங்கள் நம்ம மனசு. அதுதாங்க நமக்கு சிறந்த நண்பன். முதல்ல உங்களை நீங்களே நேசிங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் அன்பான உறவு பேசாமல் போன உடனே ஐயோ இவங்க ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அனாவசியமாக உங்களுக்கு மனசு தான் உளைச்சல் வருங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு மட்டும் யோசித்து பாருங்க, உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது. அதே போல் தான் அவங்க என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட வேறு யாராவது நல்லா பேசுவாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. அப்படி இருந்தால் நமக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். 10 பேர்கிட்ட நல்லா பேசி பல்ல காய்ச்சிட்டு அப்படி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணுன்னா, அப்படி ஒரு அன்பு கிடைக்கணுன்னா, அப்படி ஒரு அன்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க. ஏன்னா தனியாக இருந்தாலும் நீங்களாக இருப்பீங்க, அதுவும் தன்மானத்தோடு இருப்பீங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும்னு சொல்லி நம்மளே மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி பல்லையும் காணிச்சிட்டு நடந்துட்டு இருந்தோன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்களாக இருக்கீங்களா இல்லைன்னா நடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நடித்து தான் ஒரு உறவை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம அங்கே காணாமல் போயிடுவோங்க. அதனால் நீங்களாக இருங்க, நீங்கள் தன்மானத்தோடு இருங்க. உங்களை யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு பிடிக்கட்டு, நீங்களாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. மனசு ஹாப்பியாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களை தவறாக புரிஞ்சுக்கிடுவோம். இப்படி நல்ல மனிதரை தவறாக புரிகிறதுனால நல்ல உறவை இழக்க நேரிடும். ஒருத்தங்க தவறாக புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோந்தான் போய் சொன்னாலும் அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. தவறாக புரிஞ்சுருக்காங்கன்னா அந்த புரிதல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட்டு வர மாட்டாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இங்கே விரும்புகிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குங்க. என்ன, விரும்புகிறதும் நேசிக்கிறதும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்லைங்க. விரும்புகிறது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த சைடில் ஒரு ரோஸ் செடி நிற்குன்னு வைங்களேன். அந்த ரோஸ் செடியில் அழகான ரோஜா பூ பூத்துருக்கு. அந்த ரோஸை உடனே நீங்கள் பறிக்கிறீங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு விருப்பம், அவ்வளோந்தான். ஆனால் நேசிக்கிறதுனா அந்த ரோஜா செடி பழையபடியும் பட்டு ஐயமாக ஆயிடக்கூடாது, வாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்ப்பீங்க பாருங்க, அதுதாங்க நேசம். ஒருத்தங்க அழகாக இருந்தால் பார்த்து இவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விருப்பம். ஆனால் அந்த நீங்கள் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன அதே பர்சன் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணி பாதுகாக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க நேசம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு விலகி போனான்னா அது டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது பெண்களும் இதே மாதிரி டைம் பாஸுக்கு பழகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நேசிக்கிற பெண் ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்துட்டு விலகி போகிறான்னா அவங்க லைஃப்பில் இருக்கிறதுனால அந்த ஆண் இது நம்ம லைஃப் இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது எங்கே இருந்தாலும் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்திட்டு ஒரு நடப்பன மாதிரி நடந்து போகிறாங்க பாருங்கள் சில பெண்களும் ஆண்களும். இது தாங்க உண்மையான அன்பு. சேர்ந்ததெல்லாம் உண்மையான அன்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சேராமலும் நிறைய இடத்துல நல்ல புனிதமான அன்பு வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசாமல் ஐயோ இவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்திட்டு ஒரு நடப்பன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க
பேசுகிறாங்க பாருங்கள். இது உண்மையான அன்புக்கு எடுத்துக்காட்டுன்னே சொல்லுவேன். ஒருத்தங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பேசாமல் போனாங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி நின்று அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் சில உறவுகள் அப்படி அழுது பார்த்து நிற்கும். ஆனால் பல உறவுகள் என்னென்னா கையை உதறிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மனசளவில் விலகி தள்ளி போயிருப்பாங்க. ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பிடிக்கலை, இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை, போகிறவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை. அப்படி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள இழுத்து பிடிச்சி மட்டும் நிறுத்தாதீங்க. மௌனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒரு உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசி பழகிக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு உறவுகிட்டையும் பேசி பழகிக்கிட்டு இருந்துட்டு இதுக்கு அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா தயவு செய்து போக விடுங்க அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது ஈகோ இல்லைங்க, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை. ஏன்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் பேசி பழகியிருக்காங்களே, இது நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நடிப்பான உறவு காலம் வர கூடவே வருமா? கண்டிப்பாக வரவே வராது. பிந்தி போகிறது நேரத்தை இப்போ நமக்கு தெரிய வந்ததுனால நீங்களே போக விடுறீங்க. அதனால் ஒரு உறவு உங்களை ஏமாற்றிட்டு இருக்குன்னா அந்த உறவை ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க. சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே மௌனமாகவே இருப்பாங்க. இவங்க ஏன் மௌனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல வலிகள் அவங்க மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க அவங்க மௌனத்தின் அர்த்தம். அவங்க மனசுக்கு தான் தெரியும் அவங்க மனசு பட்ட காயங்கள், வலிகள், ரணங்கள். ஒருத்தங்க மௌனமாக இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பல துரோகங்கள், பல அவமானங்கள், பல வேதனைகளை சுமந்து யாருக்கிட்டையுமே பேசாமல் தனிமையை நாடி மௌனமாக இருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு நபர் உங்ககிட்ட ரொம்ப நல்ல அன்பாக இருந்த நபர் உங்ககிட்ட பேசாமல் போனாங்கன்னா ஐயோ இவங்க நம்மக்கிட்ட பேசாமல் போகிறாங்களே, எதனால் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டு நம்ம மனசு அலைந்து திரியும் இல்லையா? ஆனால் அப்படி நம்ம ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமல் போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. நல்லா பிடிச்சிருந்த அப்போ, ஆனால் இப்போ பிடிக்கலைங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரியாதை தராமல் போகிறவங்கள போக விடுங்கங்க. அப்போந்தான் உங்கள் தன்மானம் அங்கே நிலச்சி நிற்கும். போகிறவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு கெஞ்சாதீங்க. அதே போல் அவங்க திரும்பி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலையோ கண்ணீரோ அடைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் போக விட்டுட்டு மௌனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தணும். இன்னொன்று, ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போகுதுன்னா அதை காட்டிலும் மேலான ஒரு நல்ல உறவு திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் எண்டராக போகுது, அதுதாங்க அர்த்தம். அதனால் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சி பாருங்கள். எல்லா வாழ்க்கையில் கடந்து போகுங்க. இன்றைக்கி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்கல்ல, ஐயோ நான் நேசித்த உறவு பேசாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி உங்களை பிடிச்சவங்களுக்கு நாளைக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். இது யதார்த்தமான உண்மைகள். அதனால் அவங்க போகிறாங்க அப்படின்னா போக விடுங்க. நீங்கள் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்துங்க. யார் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க கண் காணும்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அதுக்காக நீங்கள் விடாமுயற்சியோட செயல்படுங்க. அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசாமல் போகிறாங்களே, பழி வாங்கணுமே அப்படின்லாம் சொல்லி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வந்து முன்னேறி நிற்பீங்க பாருங்கள். இதுதாங்க அவங்களுக்கு பழி வாங்குதல், இதுதாங்க அவங்களுக்கு சிறந்த பதிலடி. இப்படி நீங்கள் முன்னேறின பிறகு அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேச வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை
பை. see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.